வணக்கம். தமிழக அரசியல் களம் பரபரப்பா போயிட்டு இருக்குது. தேமுதிக ஒரு வழியா திமுக அலையன்ஸ்ல சேர்ந்துட்டாங்க. கடைசி நேரம் வரைக்கும் அவங்க அதிமுக அலையன்ஸ்ல தான் போவாங்க. எஸ்பி வேலுமணி டீல் எல்லாம் முடிச்சிட்டார் அப்படின்ற மாதிரியான செய்திகள் வந்திருந்தது. ஆனா பார்த்தோம்னா, அவங்க திமுக அலையன்ஸ்ல போய் சேர்ந்துட்டாங்க. நேத்தைக்கு ஓபிஎஸ்ஸும் கூட வந்துட்டு திமுகவினுடைய தலைவர், முதல்வர் மு.க. ஸ்டாலினை தனியா சந்தித்து பேசியிருக்கிறாரு. ஸோ அவர் கூட வந்துட்டு திமுகலே போய் சேருவார் வரக்கூடிய நாட்கள் அப்படின்ற மாதிரியான செய்திகள்லாம் இருக்குது. ஸோ எல்லாருமே திமுக கட்சியில போய் சேர்ந்தது, திமுக கூட்டணியில போய் சேருது, திமுக காரங்க திமுக அலையன்ஸ்ல இருக்கிறவங்கள விட ஊடகவியலாளர்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இப்பவே வந்து எலக்ஷன் ரிசல்ட் வந்த மாதிரி சந்தோஷமா இருக்கிறாங்க சமூக வலைதளங்கள்ல. ஸோ இப்போ சீட் ஷேரிங் எப்படி பண்ண போறாங்க அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா ஒரு சிக்கலா இருக்குது திமுக அலையன்ஸுக்கு. அண்ட் இந்த நேரத்துல போன வாரத்துல தான் வந்து ரூ. 5,000 ரேஷன் கார்டுகள்ல மகளிர் உரிமை தொகை வாங்கக்கூடிய 1,4 கோடி பெண்களுக்கு மாதத்திற்கு ரூ. 1,000 வழங்குவாங்க. ஸோ பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் அப்படின்னு சொல்லிட்டு 3 மாதத்திற்கும் சேர்த்து ரூ. 3,000. கோடைகால சிறப்பு தொகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரூ. 2,000 சொல்லிட்டு மொத்தமா ரூ. 5,000 கொடுத்துருந்தாங்க. ஸோ ரூ. 5,000 கொடுத்தாச்சுங்க. இனிமே நாங்க தான். யாருமே வந்து பேச்சே கிடையாது. விஜய் யாருமே கிடையாது. நாங்க தான் அப்படின்ற மாதிரி திமுகவினுடைய ஸ்போக்ஸ் பெர்சன்ஸ், திமுகவினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல இந்த ரூ. 5,000 அப்படின்றது வாக்கா மாறுமா? திமுகவுக்கு வாக்களிப்பீர்களா? அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய யூடியூப் சேனல்ல சுதர்ஷன் மகேஷ் அப்படின்ற யூடியூப் சேனல்ல நம்ம ஒரு ஒப்பீனியன் போல் ஒண்ணு வச்சிருந்தோம். கிட்டத்தட்ட 3,100 பேர் வந்து அதுல வோட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனுடைய ரிசல்ட்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல பேச போறோம். திமுக அரசு மகளிருக்கு ரூ. 5,000 வரவு வைத்திருக்கிறாங்க. இது வாக்கா மாறுமா? நீங்க திமுகவுக்கு வாக்களிப்பீர்களா? அப்படின்ற கேள்விக்கு திமுகவுக்கு வாக்களிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 29% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 67% மக்களும், கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 4% மக்களும் சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 60%க்கு மேல 67% மக்கள் திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்முடைய பார்வையும் திமுகவுக்கு வாக்களிக்கிறது, வாக்களிக்காதது அது வேற மாதிரி இருந்தாலும், இந்த பணம் திமுகவுக்கு வாக்களிக்கிறதுல ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணாது அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தெரியுது. ஸோ நான் பர்சனலா 2, 3 பேர்கிட்ட கேட்கும் பொழுது, மாதம் ரூ. 1,000 மகளிர் உரிமை தொகை வாங்கக்கூடிய பெண்கள் கிட்ட இந்த மாதிரி ரூ. 5,000 மொத்தமா வந்திருக்குது. நீங்க போன முறை யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது 3 பேருமே திமுகவுக்கு ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே, இப்போ மொத்தமா ரூ. 5,000 கொடுத்துருக்காங்க. இந்த எலெக்ஷன்ல நீங்க திமுகவுக்கு ஓட்டு போடுவீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது 3 பேருமே சொல்லி வச்ச மாதிரி இல்ல, ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த கவர்மெண்ட் நல்லா இருக்குதா அப்படின்னு கேட்கும் பொழுது, ஸோ நல்லா தான் பண்றாரு. நிறைய விஷயங்கள் அதுவும் குறிப்பா வந்துட்டு கேஷ் குடுக்குறது ஒரு நல்ல ஒரு ஸ்கீமா இருக்குது அப்படின்ற மாரி சொல்றாங்க. சரி, ஓகே, நல்லா இருக்குதுன்னு சொல்றீங்க. அப்ப ஏன் ஓட்டு போட மாட்டீங்க? யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேட்டா 3 பேரும் சொல்லி வச்ச மாரி விஜய்ன்னு சொல்றாங்க. ஸோ என்ன காரணம்னு கேட்டா விஜய் ஃபேன்னு சொல்றாங்க. ஸோ என்ன சொல்றதுன்னே தெரியல. ஸோ அந்த மாதிரி களம் வந்து வேற மாதிரி இருக்குதோ அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் நம்மளுடைய கருத்து கணிப்புல கூட வந்துட்டு விஜய் 20% அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ நெறைய பேர் வந்துட்டு விஜய் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒப்பீனியனையும் வச்சிருக்கிறாங்க. ஸோ அது கூட வந்துட்டு திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கான காரணமா இருக்கலாம். ஸோ நம்ம கவனிக்க வேண்டியது இந்த வாக்குகள் எல்லாமே போன முறை திமுகவுக்கு விழுந்திருக்குது அப்படின்றதையும் பார்க்கணும். ஸோ பார்க்கலாம் இந்த ரூ. 5,000 என்ன ரோல் பிளே பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் நான் உங்கள இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நன்றி.